தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, உலகத்திலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய நாடு இந்தியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் மொழியிலையும் சரி, கலாச்சாரத்துலேயும், பண்பாடுலேயும், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வழிபாடுகள்லேயும், அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கைகள்லேயும், ஒவ்வொரு கோணத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாசத்துலேயும் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இங்கே வந்து 7 கட்ட தேர்தலாக நம்ம வந்து நடத்தி முடிச்சிருக்கிறோம். வாக்களித்த வாக்காளர் அனைவருக்கும் நம்ம நன்றியை செலுத்திக்கணும். ஏன் அப்படி நன்றியை செலுத்தணும்னா, வாக்குங்கிறது ஆயுதம். இந்த ஆயுதத்தை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கரால் தான் வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். 18 வயது அடைஞ்சிருச்சுன்னா நம்ம வாக்களிக்க முடியும். நம்ம நாட்டினுடைய தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வருமான வரித்துறை கட்டக்கூடியவங்க, சொத்து உள்ளவங்க மட்டும்தான் வாக்களிக்கக்கூடிய உரிமை உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1951 வரையும் பார்த்திங்கன்னா எந்த சமுதாய மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த வேட்பாளரை மட்டும் நிறுத்தி வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்று இருந்தது. அதை நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு தான் இந்திய நாட்டுடைய நவீன சிற்பி, முதல் பிரதமர். அவர் தான் வந்து மாற்றி அமைச்சு அனைத்து தரப்பு மக்களும் நிற்பதற்கான ஒரு முன்னேற்பாடு பண்ணார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தான் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுடைய ஒரு அடிப்படை மக்களான இரட்டை வாக்குரிமையை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கும் போது நம்முடைய நம்ம காந்தியடிகள் அவர்கள் முரண்பட்டதுனால கரெக்டாக பார்த்திங்கன்னா நிர்வாக ரீதியான சில நடைமுறைகள் சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத ஒரு முதற்கொண்டு நிர்வாக சபையில் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களுக்குன்னு தனிப்பட்ட தொகுதிகளை வாங்கி கொடுத்ததனோட விளைவு இன்றைக்கி அதிகார பகிர்வில் அவர்களும் தனக்கான அங்கீகாரத்துடன் ஓட்டளிக்கவும் முடியும், அதிகாரத்திற்கும் வர முடியும், பதவியும் பெற முடியும், இந்த மக்களுக்கு சேவையாற்றவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலை இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி முடிச்சிருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்பு இல்லாமல் ஒரு தன்னெழுச்சியான ஒரு நடைபெற்றிருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இவிஎம் மிஷின் மேலே சிலர்கள் வந்து குறைபாடுகளை சொல்கிறாங்க, சிலர்கள் வந்து அப்படி செய்யவே முடியாதுங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அதை தான் சொல்லுது. உச்சநீதிமன்றமும் இப்போதைக்கூடிய வந்த தீர்ப்பில் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்குது. அதனாலும் பார்த்திங்கன்னா இவிஎம் மிஷினில் ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் அதை 45 நாட்கள் வந்து அந்த இவிஎம் மிஷினுடைய தரவுகள் பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதோடைய உங்களுக்கு சந்தேகம் எழும் பட்சத்தில் அதோடய மென்பொருளை வந்து அந்த வேட்பாளர்கிட்ட ஒப்படைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம். சரி, எதையும் வந்து தீர முயற்சி பண்ணி ஆராய்ந்து தான் பார்க்கணும். ஒரே நேரத்தில் அதிக குற்றச்சாட்டுகளை நம்ம சுமத்தக்கூடாது. அதானே இன்றைக்கி தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எங்கேயும் வன்முறை வெறியாட்டங்கள் அதிகம் இல்லை. மக்கள் வந்து ஆனால் வாக்குப்பதிவு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. இந்த வாக்குப்பதிவு ஏன் குறைஞ்சிருக்குன்னா, தேர்தல் ஆணையம் 100% வாக்குப்பதிவு கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஆனால் வாக்குப்பதிவு இன்றைக்கி 60% இது மாதிரி தான் இருக்குது. மிக முக்கியமாக வெயில் தாக்கம் அதிகம். 2வது அங்கே ஆளக்கூடிய கட்சிகள் மேலே அதிருப்தியாக, இல்லை தேர்தல் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாக, இல்லை இந்த தீர்ப்பு தான் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்படி அடிப்படையில் வாக்களிக்காமல் இருக்காங்களா, இல்லை என்ன தான் வாக்களித்தாலும் இதில் முறைகேடு பண்ணி மாற்றிடுவாங்கங்கிற ஒரு அவலாசையில் இருக்கிறாங்களா தெரியல. ஆனாலும் வாக்களித்தவர்களுக்கு நன்றி. வாக்களிக்க இயலாதவர்கள், வாக்களிக்க முடியாதவர்கள் அப்படின்னு இருக்க முடியாது. வாக்களிக்காமல் இருந்தவர்கள் மீண்டும் ஒரு முறை தேர்தல் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் ஆயுதங்களை நீங்கள் முறைப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நாட்டினுடைய ஓட்டிற்காக இல்லை, இந்த நாட்டுடைய சுதந்திரம் விலை மதிப்பு இல்லாதது. இந்த சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டோன்னு கிடைச்சதில்லை. இதற்கு கொடுக்கப்பட்ட உயிர்கள் விலைகள் அதிகம். புரியுதுங்களா? அதனால் வந்து தன்னுடைய வாக்குரிமையை பயன்படுத்துங்க. பயன்படுத்தியவர்களுக்கு நன்றி. தலைவர்கள் உங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க, அவங்களுடைய வாக்குறுதிகளை சொல்லியிருப்பாங்க. எந்த வாக்குறுதி உங்களுக்கு தேவையானது என்று நீங்கள் உறுதிப்படுத்தியிருப்பீங்க. இந்திய கூட்டணியின் சார்பாக மக்களுடைய நடைபயணத்தை மேற்கொண்டு மக்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அறிந்து மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை உருவாக்கி அந்த தேர்தல் அறிக்கையும் எப்படி செயல்படுத்துவோங்கிற சொன்ன ஒரு மகத்தான இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்தவர்களுக்கு நன்றி. மதவாதம், ஜாதியவாதம், பிற்போக்குத்தான மூட நம்பிக்கை, இந்துக்கள் என்ற நம்பிக்கையில் தன்னை அரவணைத்து வைத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கும், தியானம் இருந்து கொண்டிருக்கும், காவி உடை அணிந்து கொண்டிருக்கும், கோயில்களை கட்டியாலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும் என்று நம்பிக்கை ஊட்டி கொண்டிருக்கும் அந்த சாரருக்கு வாக்களித்திருந்தாலும் நன்றி. ஏன்னா விரைவில் நீங்கள் உணர்வீங்கள்ல யாருக்கு வாக்களித்ததுனால என்ன விதமான பயன் கிடைச்சதுன்னு. ஆனால் ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் வாக்களித்த எந்திரங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து எண்ணப்படும். இந்த நாட்டினுடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படும். தலையெழுத்துங்கிறது நாட்டினுடையது மட்டுமல்ல, ஒரு கட்சியும் ஒரு தலைவனையும் சார்ந்ததல்ல, அது உங்களை சார்ந்தது. நன்றி. விடைபெறுவோம் வாழ்த்துக்களுடன்.